நண்பர்களே, நம்ம ஸ்டுடியோக்குள்ள நிஜமான ஜோக்கர் ஒருத்தன் நுழைஞ்சிருக்கான். No ja was najdu. A to pisze, вам не казалось. நமக்கு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அவன் எவ்ஜனை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. அவன் ஒரு முழு பைத்தியம். இது எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணுமா? வாங்க இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நாங்க சூப்பர் ஹீரோக்களோட மிஸ்ட்ரி பாக்கெட்ஸ் இருக்கிற ஒரு மெஷினை வாங்கினோம். அத கரெக்டா ராத்திரி 3 மணிக்கு திறக்க போறோம். நம்ம கிட்ட ஹல்கோட மிஸ்ட்ரி பாக்கெட் இருக்கு. ஹல்க் என்னாச்சு உனக்கு? நாங்க நல்லவங்கப்பா. அப்புறம் நம்ம கிட்ட அயர்ன் மேனோட மிஸ்ட்ரி பாக்கெட்டும் இருக்கு. அயர்ன் மேன் நம்ம கண்ணை கூச வச்சிட்டான். பேட்மேனோட மிஸ்ட்ரி பாக்கெட். I am Batman. நீ பேட்மேன் எங்களுக்கு தெரியும். அப்புறம் கண்டிப்பா நம்ம கிட்ட ஸ்பைடர் மேனோட மிஸ்ட்ரி பாக்கெட்டும் இருக்கு. ஸ்பைடர் மேன் நம்மள போட்டோ எடுத்துட்டான். பாருங்க போட்டோல நம்ம எவ்வளவு சூப்பரா வந்திருக்கோம்னு. நண்பர்களே, இந்த சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்கெட்டுக்குள்ள ஏதோ அசையுது. உள்ள ஏதோ உசுரோட இருக்கு. முதல்ல இந்த சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்கெட்டை திறப்போமா? சரி, இதோட நம்பர் 999. ஓகே, நண்பர்களே பாருங்க, இந்த மெஷின் நமக்கு சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்கெட்டை தர மாட்டேங்குது. இதுக்கு 15,000 லைக்ஸ் வரணும். அப்பதான் இந்த லாக் ஓபன் ஆகும். ஆமா நண்பர்களே, லைக் பண்ணுங்க. இந்த மிஸ்ட்ரி பாக்கெட்டுக்குள்ள யார் இருக்கான்னு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. அது வரைக்கும் நம்ம பேட்மேனோட மிஸ்ட்ரி பாக்கெட்டை திறக்கலாம். இதோட நம்பர் 810. 810. பேட்மேனோட மிஸ்ட்ரி பாக்கெட்டுக்கு ஒரு லைக் தான் வேலை. கவலைப்படாதீங்க நண்பர்களே, நான் இப்பவே லைக் போட்டுறேன். வேலை செஞ்சிருச்சு போல பாருங்க. நண்பர்களே, பேட்மேன் பாக்கெட்டுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. வாங்க சீக்கிரம் போய் திறக்கலாம். உள்ள வௌவால் எதுவும் இருக்காதுன்னு நம்புறேன். திறந்து பார்க்காம நமக்கு தெரியாது. பாருங்க, இங்க ஏதோ விழுந்திருக்கு. இது ஒரு வாக்கி டாக்கி. இதுல ஜோக்கரோட ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. ஒருவேளை பேட்மேன் இந்த வாக்கி டாக்கிய ஜோக்கர் கிட்ட இருந்து பிடுங்கி இருப்பானோ? செக் பண்ணி பேசி பாப்போம். ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? என்னோட வாக்கி டாக்கியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏதோ உங்க கிட்ட தான் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரம் அதை ஆஃப் பண்ணு. ஜோக்கர் நம்ம ஸ்டுடியோவுக்கு தான் வரான்னு நினைக்கிறேன். யார் லைட் ஆஃப் பண்ணது? இதோ நான் வந்துட்டேன். வணக்கம். அவன் என் மேல கரண்ட் ஷாக் அடிச்சிட்டான். சாதாரண ப்ராங்ல மாட்டிக்கிட்டியே. ஏன் மூஞ்சியை இவ்வளவு சீரியஸா வச்சிருக்க? வா, உனக்கு ஒரு சிரிப்பை வரைஞ்சு விடுறேன். என்கிட்ட இந்த கண்ணு இருக்கு. அப்படியே அமைதியா உட்காரு. இப்போ ஒரு பறவை பறந்து வரும் பாரு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இப்போ உன் மூஞ்சி கோமாளி மாதிரி ஆயிடு. எனக்கு இந்த ஜோக்கரை கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் ஒரு லூசு. நாம இங்க இருந்து ஓடிடலாம். இந்த பாக்கெட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அவனோட கவனத்தை திருப்புவோம். ஏய் ஜோக்கர், அங்க பாரு பேட்மேன். பேட்மேன் எங்க? வெளியே வா, வெளியே வா கோட பயலே. இப்போ உனக்கு சாயம் பூசுறேன். எங்க போனீங்க? என்கிட்ட கண்ணாமூச்சி விளையாட போறீங்களா? விளையாடிடலாம். சரி, எங்க போய் ஒளிஞ்சிருக்கீங்க? நீங்க பக்கத்துல தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இந்த மிஸ்டரி பாக்கெட்டுக்குள்ள பாப்போம். ஜோக்கர் கிட்ட இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். பாரு எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. இது பேட்மேனோட ஸ்மோக் கிரனேட்ஸ். ஆமா, இத வச்சுதான் அவன் எதிரிகளை சமாளிப்பான். இத நாம ஜோக்கருக்கு எதிரா பயன்படுத்தினா என்ன? சரி, நான் வீசுறேன். மாட்டிக்கிட்டீங்களா? இங்க யாரும் இல்லையே. ஒருவேளை இங்க இருக்கீங்களோ? இங்கேயும் இல்ல. விசித்திரமா இருக்கே. ஆனா அவங்க இங்கதான் இருந்தாங்க. அப்போ ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. இன்னும் நல்லா தேடி பார்க்கணும். யுஜன், உனக்கு ஒழுங்கா வீச கூட தெரியாதா? நான் வேணும்னே பண்ணலப்பா. உன்னோட இந்த வேணும்னே பண்ணலனால நம்ம ஜோக்கர் கிட்ட மாட்டிக்கிட்டு இருப்போம்.
சரி, இந்த மிஸ்டரி பாக்கெட்டுக்குள்ள வேற ஏதாவது இருக்கான்னு பாப்போம். ஓகே நண்பர்களே, இங்க ஒரு கயிறு இருக்கு. அதோட நுனியில ஒட்டக்கூடிய வௌவால்கள் இருக்கு. இத வச்சு ஒரு யானைய கூட பிடிக்கலான்னு தோணுது. அமைதி, அவன் வர்றான். நண்பர்களே, ஜோக்கரை பிடிக்க இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறேன். ஓகே யுஜன், நீ ஏன் கயிற்ற பிடிச்சிட்டு இருக்க? நான் பிடிக்கல, நீதான் என்ன பிடிச்சு வச்சிருக்க. இரு, நான் உனக்கு உதவுறேன். சரி, ஜோக்கர் ரொம்ப தூரம் போயிட்டான். இந்த கயிறு அவன்கிட்ட எட்டாது. சரி, இந்த மிஸ்டரி பாக்கெட்டுக்குள்ள வேற என்ன இருக்குன்னு பாப்போம். நண்பர்களே பாருங்க, இது பேட்மேனோட கைவிலங்கு. இதனால நமக்கு என்ன பயன்? முதல்ல ஜோக்கரை பிடிக்கணும்ல. உண்மைதான். சரி, வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இது எப்படி இருக்கு? இது பேட்மேனோட நெட்கன். இது நமக்கு செட் ஆகும். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நாம ஏன் இந்த ஸ்மோக் கிரனேட், கயிறு அப்புறம் நெட்கன் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்க கூடாது? இது சூப்பர் ஐடியா. அந்த குண்டு எங்க? இதோ கடைசி குண்டு இருக்கு. என்ன ஜோக்கர், ரெடியா? எதுக்கு ரெடி? வேலை செஞ்சிருச்சு. கயிற்று பிடி, ஓடி போய் அவனை கட்டுவோம். நெட்கன்னை எடு. ஜோக்கர், நீ அரெஸ்ட் பண்ணப்படுற. 2-3 முடிஞ்சது. ஆமா நண்பர்களே, நாம நிஜமான ஜோக்கரை பிடிச்சிட்டோம். நீங்க ஒண்ணும் என்ன பிடிக்கல. இப்ப நான் வெளியே வந்து உங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன். இந்தா வாங்கிக்கோ. ஐயோ, சரி பசங்களா, இவனை கூட்டிட்டு போங்க. உனக்கு சரியான இடம் ஜெயில் தான். அப்புறம் பேட்மேனோட மிஸ்டரி பாக்கெட்டுக்குள்ள வேற எதுவும் இல்ல. அப்படின்னா நாம அடுத்த பாக்கெட்டை போய் திறக்கலாம். நண்பர்களே, நம்மால இப்போதைக்கு சீக்ரெட் மிஸ்டரி பாக்கெட்டை எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு இன்னும் 10,000 லைக்ஸ் வேணும். அதனால தயவு செஞ்சு லைக் பண்ண மறக்காதீங்க. இல்லனா உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாம போயிடும். அது வரைக்கும் நாம ஸ்பைடர் மேனோட பாக்கெட்டை தேர்ந்தெடுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இதோட நம்பர் 143. ஓகே, 1 4 3. நண்பர்களே, இந்த பாக்கெட்டோட விலை 5 சப்ஸ்கிரைபர்ஸ். அப்படின்னா மிஸ்டர் ட்ரூ சேனலுக்கு புதுசா 5 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நண்பர்களே, இப்பவே கீழே போய் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நண்பர்களே, இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வேணும். ப்ளீஸ் எங்களுக்கு உதவுங்க. நண்பர்களே, இந்த பாக்கெட் பேட்மேன் பாக்கெட்டை விட பெருசா இருக்கு. உள்ள ஏதோ இருக்கு. வாங்க போய் திறக்கலாம். நண்பர்களே பாருங்க, எனக்கு ஏதோ ஒரு ஹெட்பேண்ட் கிடைச்சிருக்கு. இது எதுக்குன்னு தெரியலையே. தெரியல, ஆனா நான் போட்டு பாக்குறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? எனக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கு. சூப்பர். சரி, இந்த பாக்கெட்டுக்குள்ள வேற என்ன இருக்குன்னு பாப்போம். நான் என்ன கண்டுபிடிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, இது கிரீன் காப்ளினோட பம்ப்கின் பாம். செம்ம மாஸ். நான் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எவ்ஜன், நீ எப்படி அதை பண்ணுன? எதை பண்ணுனே? இப்படி தப்பிச்சியே, அதத்தான் கேக்குறேன். எனக்கு தெரியல, என் உடம்பு தானா அப்படி செஞ்சிருச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது ஸ்பைடர் சென்ஸ் இருக்கிற ஹெட்பேண்ட். செம்ம சூப்பர். இந்த மாதிரி வேற ஹெட்பேண்ட் இருக்கா? இல்லையே. பாருங்க, இது என்னது? ஆச்சரியமா இருக்கே. இது வெனம் பலூன். எனக்கு இது மேல ஏதோ சந்தேகம் இருக்கு. இது சாதாரண பலூன் தான். நீ ஏன் எப்ப பார்த்தாலும் பயப்படுற? எவ்ஜன், என்னாச்சு உனக்கு? என் மேல ஏதோ பிசு பிசுப்பா ஒட்டி இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, இது மேல சந்தேகம் இருக்குன்னு. எவ்ஜன், அந்த ஹெட்பேண்டை எனக்கும் கொஞ்சம் கொடு. மாட்டேன், இது என்னோடது. கொஞ்சம் கொடு. நான் கண்ணை மூடிக்கிட்டு கூட இத செய்வேன். போனா போகுது விடு. நண்பர்களே, இத பாக்குறீங்களா? ஸ்பைடர்மேன் பாக்கெட்டுக்குள்ள கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்ட் இருக்கு. இது இங்க என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. என்னப்பா நீ? ஒரு படத்துல ஸ்பைடர்மேன் தன் வளைய வச்சு கேப்டன் அமெரிக்கா கிட்ட இருந்து ஷீல்ட புடுங்குவான்ல. அட சூப்பர். இந்த ஷீல்ட எங்கேயாவது வீசி எரிஞ்சு பார்க்கலாமா? இந்த உன்னோட ஷீல்ட வாங்கிக்கோ. நண்பர்களே, இங்க கடைசி பொருள் ஒண்ணு இருக்கு. இருங்க, அதை எடுக்க பாக்குறேன்.
ஏதோ மாட்டிக்கிச்சு இருங்க. அது என்னது? இது ஸ்பைடர்மேன் செஞ்ச பிராங்க் போல இருக்கு. ஆனா நீ எப்படி தப்பிச்ச? ஒருவேளை அந்த பேண்டோட சார்ஜ் தீர்ந்திருக்கும். பேட்டரிய கூட மாத்த முடியாது. இனிமே அது வேஸ்ட். சொல்ல போனா நண்பர்களே, இந்த பேக்ல வேற எதுவும் இல்லை அப்படின்னா நாம அடுத்த பேக் எடுக்க போலாம். வாங்க நண்பர்களே, நீங்க செம்ம கெத்து. சீக்ரெட் மிஸ்ட்ரி பேக்கோட விலை வெறும் 5000 லைக்ஸ் தான். இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நீங்க அதை பண்ணிடுவீங்கன்னு நம்புறேன். தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க, இன்னும் நிறைய லைக் பண்ணுங்க. அதுக்குள்ள நாம அயர்ன் மேன் பேக்க ஓபன் பண்ணுவோம். சரி, அதோட நம்பர் 123. 123. நண்பர்களே, இந்த பேக்கோட விலை இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்றதுதான். உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே. செம்ம, சீக்கிரம் போய் ஓபன் பண்ணலாம். ஏதோ ரொம்ப பெருசா இருக்கு. நண்பர்களே பாருங்க, இது டோனி ஸ்டார்க்கோட உண்மையான கையுறை. எஃப்கேன், இன்னொன்னையும் கண்டுபிடி, எனக்கு பறக்கணும் போல இருக்கு. ஆ! இன்னொரு கையுறை எங்கே? மேல கூரையில கூட ஓட்ட விழுந்துருச்சு. நான் உன்கிட்ட சொல்ல வரதுக்குள்ள அந்த பேக்ல ரெண்டாவது கையுறை இல்ல. சரி, அங்க வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஏதோ கைக்கு கிடைச்சிருக்கு. நண்பர்களே, எனக்கு டோனி ஸ்டார்க்கோட பிளாஸ்டர் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ணு நினைக்கிறேன். என் பக்கம் மட்டும் குறி வைக்காதே. சரி, இந்த டேபிள் மேல சுட்டு தாப்போம். 1 2 3. நண்பர்களே, இது துப்பாக்கியே இல்ல, இந்த காரை கண்ட்ரோல் பண்ற ரிமோட். பாருங்க, அயர்ன் மேன் கார்னு எழுதி இருக்கு. செம்ம மாஸ். இந்த கார் செவத்துல கூட ஓடுமான்னு செக் பண்ணி பாப்போமா? டோனி ஸ்டார்க் ஒரு ஜீனியஸ் ஆச்சு. பண்ணிடுவோம். சரி, இந்த செவரை நமக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாப்போம். ஆமா, இதுல ஏதோ ஸ்பெஷல் மோடு இருக்கு. அது நிக்குது. கீழே கூட விழல. நான் இத ஓட்டி பாக்குறேன். நீங்களே பாருங்க, கார் செவத்துல ஓடுது. செம்ம சூப்பர். நண்பர்களே, இது நம்பவே முடியல. நான் இப்பதான் முதல் தடவை இத பாக்குறேன். ஆனா இந்த காரை ஓட்ட இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும். ஐயோ, இத நீதான் பண்ணியா? ஆமா, தெரியாம பண்ணிட்டேன். என்னது, இந்த கார் பறக்க கூட செய்யுமா? இதுதான் டோனி ஸ்டார்க்கோட டெக்னாலஜி. இந்த மாதிரி டெக்னாலஜிய கொஞ்சம் ஜாக்கிரதையா கையாளணும். சரி, பேக்ல வேற என்ன இருக்குன்னு போய் பாப்போம். நண்பர்களே பாருங்க, எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. மார்வல் எக்ஸ்பெரிமெண்ட், டோனி ஸ்டார்க் கார்ப்பரேஷன். இது அவரோட ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போல. இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கூட இருக்கு. இத ஓபன் பண்ணி என்னன்னு பாப்போம். சரி நண்பர்களே, இன்ஸ்ட்ரக்ஷனை படிப்போம். 2 டெஸ்ட் டியூப் எடுத்து ஒரு பாத்திரத்துல மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி ஊத்தணும். அப்படியே பண்ணிடுவோம். இரு, எல்லாத்தையும் ஒரு தட்டுல வச்சு செய்வோம். எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மேல நம்பிக்கை இல்ல. சரி நண்பர்களே, முதல் டெஸ்ட் டியூபை ஓபன் பண்ணி ஊத்துவோம். அப்புறம் இரண்டாவது டெஸ்ட் டியூபையும் எடுத்து ஊத்துவோம். இப்போ தண்ணி வேணும். இந்தா பிடி. தேங்க்ஸ். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பாட்டில ஓபன் பண்ணி இந்த மிக்ஸ் அதுல ஊத்துவோம். இத நல்லா குலுக்கணும். அப்புறம் இந்த கெமிக்கலை இதுல சேர்க்கணும். வாவ் வாவ் நண்பர்களே, நிஜமான எரிமலை மாதிரி இருக்கு. செம கெத்து. நான் இதுவரைக்கும் இப்படி பார்த்ததே இல்ல. இங்க ஏதோ வந்திருக்கு பாருங்க. இது கேபி பாரா பொம்மை. எக்ஸ்பெரிமெண்ட் சூப்பரா இருந்தது. கூடவே ஒரு பொம்மையும் கிடைச்சிருக்கு. சரி, இந்த பேக்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இருங்க.
நண்பர்களே பாருங்க, இது டோனி ஸ்டார்க்கோட நேனோ ஸ்லைம். நேனோ ஸ்லைமா? கேட்கவே பயமா இருக்கு. நான் இத கையால தொட விரும்பல. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் தான். இத கேபி பாறை மேல ஊத்துவோம். பாரு இது எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு. வாவ்! அயர்ன் மேன் சூட்ல கேபி பாரா. ஒருவேளை இந்த நேனோ ஸ்லைம் தான் அயர்ன் மேன் சூட்டோ? இத போட்டு பார்த்தா நல்லா இருக்கும். போடுவோம். அது தீர்ந்துடுச்சு போல. டாடா. சொல்ல போனா நண்பர்களே, பேக்ல வேற எதுவும் இல்ல அப்படின்னா நாம அடுத்த மிஸ்ட்ரி பேக் எடுக்கலாம். வாங்க. நம்மால இப்போதைக்கு சீக்ரெட் மிஸ்ட்ரி பேக் எடுக்க முடியாது. ஏன்னா இன்னும் 500 லைக்ஸ் வேணும். நண்பர்களே தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அது வரைக்கும் நாம ஹல்க் பேக் 067 எடுக்கலாம். நண்பர்களே, ஹல்கோட மிஸ்ட்ரி பேக் ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. ஒருவேளை அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காதோ? தெரியல, வாங்க போய் பாப்போம். நண்பர்களே பாருங்க, இங்க ஹல்க் மாஸ்க் இருக்கு. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. போட்டு பார்ப்போம். எப்படி இருக்கு? எனக்கு செட் ஆகுதா? எவ்கன், இப்போ என்ன நடந்தது? நீ ஹல்க் மாதிரியே பயங்கரமா கத்துன. என் காதை அடைச்சிடுச்சு. ஒருவேளை இந்த மாஸ்க் என்ன கொஞ்சமா ஹல்கா மாத்திருக்கலாம். சரி, இத ஓரமா வச்சிடுவோம். இனிமே போட வேண்டாம். இந்த மிஸ்ட்ரி பேக்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இங்க ஏதோ சாஃப்டா இருக்கு. பாருங்க நண்பர்களே, இது குட்டி ஹல்க். ஆனா இதுக்குள்ள ஏதோ இருக்கு. அமைதியா இரு செல்லம், அமைதியா இரு. சீக்கிரம் ஏதாவது பொம்மை இருக்கான்னு பாரு. இங்க ஒரு வளையும் பொம்மை இருக்கு. தா, அமைதியா இரு செல்லம். உனக்கு என்னாச்சு? அமைதியாரு. தயவு செஞ்சு அமைதியாரு. அவனை சமாதானப்படுத்த ஏதாவது சீக்கிரம் தேடுவோம். இங்க வேற எதுவும் இல்ல. என்னது எதுவும் இல்லையா? இங்க பாரு, ஹல்காகவே ஸ்பெஷலா பச்சை கலர் பால் பாட்டில் இருக்கு. இந்த ஒருவேளை உனக்கு தாகமா இருக்கோ? இவனை எப்படிதான் சமாதானப்படுத்துறது? நண்பர்களே பாருங்க, இது ஹல்க் பாப்பிட். இது கண்டிப்பா இந்த குட்டிக்கு பிடிக்கும். இந்த பிடி. மினி ஹல்க் திரும்பவும் பொம்மையா மாறிட்டான். நல்ல வேளை நம்ம கிட்ட இந்த பெரிய பாப்பிட் இருந்தது. ஆனா இந்த பேக்ல வேற எதுவும் இல்ல. வாங்க போய் பார்ப்போம். ஒருவேளை நாம சீக்ரெட் மிஸ்டரி பேக் எடுக்க முடியுமான்னு. நண்பர்களே, இன்னும் வெறும் 10 லைக்ஸ் தான் வேணும். நான் லைக் பண்ணிட்டேன். எவ்கேன், ஒருவேளை நீ மறந்துட்டியா? ஆமா, நான் மறந்துட்டேன். இதோ இப்போ பண்றேன். ஓகே. சரி, நமக்கு இன்னும் 9 லைக்ஸ் வேணும். யார் இன்னும் பண்ணல? ஒருவேளை அது நீங்களா? தயவு செஞ்சு கீழே போய் செக் பண்ணுங்க. பண்ணலன்னா இப்போவே பண்ணிடுங்க. சூப்பர், அவ்வளவுதான். கோடு போடு. 999. நண்பர்களே, சீக்ரெட் மிஸ்டரி பேக்ல இருக்கிறது தானோஸ். அவன் ரொம்ப பயங்கரமானவன். சூப்பர் ஹீரோஸ் கூட அவனுக்கு பயப்படுவாங்க. சரி வாங்க இந்த பேக்க ஓபன் பண்ணுவோம். அவன் நம்ம ஸ்டுடியோவுக்கு வராம இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நானும் தான். நண்பர்களே, நீங்களே பாருங்க. இது தானோஸோட கையுறை. இது நம்ம ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றும். அளவே இல்லாத சாக்லேட்ஸ். செம்ம சூப்பரான கேமிங் கம்ப்யூட்டர். உலகத்துல இருக்கிற எல்லா பொம்மைகளும். ஆண்ட்ரி, நான் மறைஞ்சிட்டு இருக்கேன். எவ்கேன், நண்பர்களே, தானோஸோட கையுறை அவனை எங்கேயோ கூட்டிட்டு போயிடுச்சு. தயவு செஞ்சு உங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவையோ இல்ல அந்த வீடியோவையோ பாருங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நான் போய் எவ்கேனை எப்படி காப்பாத்துறதுன்னு பாக்குறேன். எல்லாருக்கும் பாய்.